நீங்கள் 2 பேரும் போகிற நிறுத்தலைன்னா நான் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் கொண்டாடுவேன், நிறுத்துனீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ட்ரேட் அதிகமாக பண்ணுவேன் என்று சொல்லி தான் நிறுத்தியிருக்காங்க. 2 நாளாக பேசியிருக்காங்க. ஆமாம், 2 நாளாக பேசியிருக்காங்க. 2 நாளாக பேசியிருக்காங்க. இதை வந்து மோடி எங்கேயாவது மறுத்திருக்காருன்னு கேளுங்க. அவர் மறுக்கல. அப்புறம் ஆனால் அவர் ஏதோ பாகிஸ்தான் என்கிட்ட கெஞ்சிச்சு, அதனால நிப்பாட்டேன்னு தான் அவர் தரப்பு. இவர் இங்கே சொல்கிறாரு. எப்படி சொல்லலாம்? ஒரு அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. உங்கள் பேரை சொல்லி சொல்கிறாங்கல்ல, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரை போட்டிருக்காரு? பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட பேசினேன், பாகிஸ்தான் பிரதமர்கிட்டையும் பேசினேன்னு சொல்லி பேரை போட்டு ட்வீட் போட்டிருக்காருல்ல. ஆமாம், பேரை போட்டு ட்வீட் போட்டிருக்காருல்ல. NSA தோவல்கிட்ட பேசுனேன்னு சொன்னார்ல. சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப் ஆர்மி ஸ்டாஃப்கிட்ட பேசுனேன்னு சொன்னார்ல. அங்கே அதே மாதிரி அங்கே வந்து ஆர்மி ஜெனரல்கிட்ட பேசுனேன்னு சொன்னார்ல. அப்போ இத்தனையும் பேரை போட்டிருக்காரு ட்வீட்டு. அதை வந்து அங்கீகரித்து ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணுறாரு.